கரூர் கம்பெனி பாணியில் புதிய கம்பெனி ஊழல் செய்ய இளைஞர்களை தரகர்களாக்கும் திமுக. தேனி தம்பி என் பையனுக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுப்பா. தேனி மக்களே, அந்த தேனியை சாராத மக்களே, வர 26, 27 தமிழ்நாடு முழுக்க மாஸ் ஹையரிங் நடக்க போகுதுங்க. மொத்தம் 3 ரோல்ஸ்க்கு இவங்க இன்டர்வியூ எடுக்க போறாங்க. முதல்ல சைட் அட்மின். இதுக்கு 10th குவாலிபிகேஷன் இருந்தா போதும், எழுத படிக்க தெரியணும். 14,000 இருந்து 16,000 வரை சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஜோனல் ஹெட் போஸ்ட். இதுக்கு அப் டு 1 lakh வரைக்குமே சேலரி கொடுக்குறாங்க. குவாலிபிகேஷன் எனி டிகிரி. அப்புறம் கண்டிப்பா இதுக்கு நீங்க குவாரி சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை. இளைஞர்களே அரிய வாய்ப்பு, ஓடோடி வாருங்கள் என இந்த வேலை வாய்ப்பு விளம்பரம் எதற்காக என தெரியுமா? டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கும் கரூர் கம்பெனியை போல தமிழகம் முழுவதும் உள்ள குவாரிகளில் வசூல் வேட்டை நடத்த புதிய கம்பெனியை உருவாக்கியிருக்கிறது ஸ்டாலின் மாடல் திமுக. அந்த நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்து தமிழகத்தில் நடக்கும் கனிம வள கொள்ளையில் உரிய பங்கை உச்சத்தில் இருப்பவருக்கு கொடுக்கத்தான். ஆம், ஊழலை நிறுவனமயமாக்கி இருக்கிறது அறிவாலயம். ஆதாரம் வேண்டுமா? இதோ குவாரி உரிமையாளர்கள் அழுது புலம்பி ஆடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். அதையும் கேளுங்கள். நம்ம குவாரிக்கு 2 பேர் நியூ செக்யூரிட்டி ஃபோர்ஸ் திருச்சியில் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. அப்புறம் என்னன்னு கூப்பிட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு மேலேருந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டிக்கு. ஒரு குவாரிக்கும் எவ்வளோ இன்புட் வருது, அவுட்புட் போகுது, எல்லாத்தையும் வாட்ச் செக்யூரிட்டி இதெல்லாம் வாட்ச் பண்ணுறது செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் எவ்வளோ மேன் பவர் வேணும்னு நாங்கள் கேல்குலேட் பண்ண எல்லா குவாரியும் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அவங்கள்ட்ட லிஸ்ட்டை வாங்கி பார்த்தேன். இந்த பாடலூர், ஆலத்தூர் அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா குவாரி நம்பர், அட்ரஸ்லாம் இருந்துச்சு. இவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுக்கறது இந்த மாதிரி வர்றதுக்கு? அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு ஏடி இருக்காங்க, ஏடி டிடி எல்லாரும் இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாமையா வருவாங்க? இல்லாட்டி ஒருவேளை இவங்களுக்கும் பங்கு இருக்கோ இதுலன்ற மாதிரி தான் தோணுது. இந்த மாதிரி அவங்க நம்மள பிரைவேட் ஆளுங்க மிரட்டினாங்க, அதை யாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கண்டுக்கலன்னா அவங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தான் அர்த்தம். கேட்டீங்களா? தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குவாரியிலும் எத்தனை டன் கற்கள் எடுக்கப்படுகிறது என துல்லியமாக கணக்கிடத்தான் ஒரு நிறுவனத்தையே உருவாக்கி அதற்கு படித்துவிட்டு வேலையின்றி இருக்கும் நம் இளைஞர்கள் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குவாரியிலும் எத்தனை டன் கற்கள் எடுக்கப்படுகிறது என துல்லியமாக கணக்கிடத்தான் ஒரு நிறுவனத்தையே உருவாக்கி அதற்கு படித்துவிட்டு வேலையின்றி இருக்கும் நம் இளைஞர்களை வேலையாட்களாக சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அட என்னப்பா, குவாரில எவ்வளவு கல்லு எடுக்கிறாங்கன்னு அரசாங்கம் கண்காணிச்சா நல்லதுதானேன்னு நீங்க கேட்கலாம். அதற்கும் ஒரு ஆடியோ வெளியாக இருக்கு. ஆக்சுவலா மினிஸ்டர் ஆஃபீஸ்ல கூப்பிட்டு நேற்று செக்ரட்டரியேட்ல 8 மாவட்டத்தை மட்டும் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்தா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது டன்னுக்கு. ஏன்னா எடுக்கிற எல்லா டன்னுக்கும் இல்லை, பர்மிட் போக மீதி எடுத்துக்கங்க, அதுக்கான குவான்டிட்டிக்கு கேட்குறாங்க போல இருக்கு. 8 மாவட்டத்துலையுமே முடியாது, அதெல்லாம் அது நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க ஆக்ஷன்ல இறங்கியிருக்காங்க போல தெரியுது. அதாவது அரசாங்கம் அனுமதித்த அளவில் எடுக்கப்படும் கனிம வளங்கள் பற்றி இவர்கள் கணக்கிட மாட்டார்கள். அனுமதி மீறி நடக்கும் சுரண்டலைத்தான் கணக்கிடுவார்கள். அனுமதியை மீறி எவ்வளவு கனிம வளம் சுரண்டப்படுகிறது, அதற்கான பங்கு தொகை எவ்வளவு, அதை வசூலித்து பைசா குறையாமல் அறிவாலயத்திற்கு கொடுப்பதுதான் இந்த புதிய நிறுவனத்தின் வேலையாம். அதற்காகத்தான் ஆள் சேர்க்கிறார்கள். சரி, கரூர் கம்பெனி பாட்டிலுக்கு 10 ரூபாய் கொள்ளையடிக்குது. இந்த கம்பெனி எவ்வளவு வசூல் செய்யும் அப்படின்னு பார்த்தா 1 டன் கனிம வளத்திற்கு 100 ரூபாய் வசூல் செய்ய போறாங்களாம். இந்த விஜே இன்ஃப்ரான்றவன் யாருன்னா நம்ம காலாஸ்திரியில் வச்சிருக்கான் இல்லைன்னா கிரஷரு ஆறுமுகசாமி. அந்த ஆள் தானே ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் தமிழ்நாடு ஃபுல்லா வசூல் பண்றதுக்கு ரெடியா வரானா? இப்பதான் தகவல் வந்துச்சுன்னா அது. ஆக கரூர் கம்பெனி போலவே ஒரு புதிய கம்பெனியை உருவாக்கி விஞ்ஞான ஊழல் செய்யும் திமுக ஊழலை நிறுவனமயமாக்கியதுடன் தமிழக மக்களை ஏமாற்றி இவர்கள் செய்யும் ஊழலுக்கு தமிழக இளைஞர்களையே வசூல் செய்யும் வேலையாட்களாக நியமிக்க இருக்கிறது. பட்டதாரி இளைஞர்களே, கருணாநிதியின் குடும்பத்திற்கு ஊழல் பணத்தை வசூலித்து கொடுக்கத்தான் பட்டம் படித்தீர்களா? ஊழலை இப்படி வெளிப்படையாக செய்ய இவர்களுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது? எல்லாம் கண்மூடித்தனமாக திமுக செய்யும் விளம்பரங்களை நம்புவதால் தான். அவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள், இவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் என பயமுறுத்தி ஆட்சிக்கு வந்து இன்று அவர்கள் செய்யும் ஊழலுக்கு உங்களையே பயன்படுத்துகிறார்கள்.
இனியேனும் தமிழகம் விழித்துக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் தமிழகத்தை விற்க மக்களையே தரகர்களாக்கி விடுவார்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஸ்ரீராம் சுப்புராஜ்.